உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க நரிப்பாறை பற்றி தான். இந்த குகை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் போகர், அகத்தியர், அப்புறம் வந்து இந்த 18 சித்தர்களில் அவங்க வந்து இப்போவும் தவம் பண்ணுறதாகவும், இப்போவும் காட்சி கொடுக்குறதாகவும், இப்போவும் அங்கே தங்கி தவம் அவங்க தியானம் பண்ண இடம் தான் இந்த இடம். இந்த இப்போ நான் பிக்சரில் காமிக்கிறேன்னா இதுதான். இங்கே வந்து என்னென்னா, அவங்க வந்து சித்தர்கள் வந்து ஒரு ஞான நிலையில் ஆரம்பத்தில் இருப்பாங்கள்ல. இப்போ நம்ம வந்து இப்போ சுந்தரானந்தர் எடுத்துக்கோங்க, அந்த நித்யானந்தர் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து டைரெக்டாக இப்போ உயர்நிலை ஆகிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து சித்தநிலை அடைஞ்சு தேடிகிட்டே இருந்திருப்பாங்க குரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த குரு யாருன்னு கண்டுபிடிச்சி அதில் வந்து அவங்க வந்து அகத்தியரை கண்டுபிடிச்சான்னு வச்சுக்கோங்க. அகத்தியர் எங்கே இருந்திருக்கலாம், இந்த முருகனுக்கு கீழே இருந்திருக்கலாம். அந்த முருகனுக்கு கீழே இருக்கிறதுனால தான் இந்த அகத்தியருக்கு அப்புறம் அவங்களோட குரூப்பில் கீழே இருந்தவங்க தான் போகர். அதனால் அவங்களும் இங்கே வந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நாம் உட்காந்து இப்போ நீங்கள் இடத்துல என்ன செய்கிறீங்கன்னா, கண்ணை மூடி நீங்களும் சப்பளங்கால் போட்டு தியானம் பண்ணுற மாதிரி நினச்சி பாருங்கள். உட்காருங்க. எனக்கு என்ன மண்டையில் டவுன்லோட் ஆகணுமோ, எனக்கு என்ன ஞானம் தரணுமோ தாங்கன்னு வேண்டிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க தியானம் பண்ண இடத்துல நீங்கள் உட்காந்த மாதிரி இருக்கிறதுனால உட்காந்த மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள். ஏங்க நான் உணர்வாக தான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சித்தர்களே இந்த 18 சித்தர்கள், இந்த 22 சித்தர்கள் வந்து ஜீவசமாதி அடைஞ்சு இந்த இடத்துல இருந்து போயிருக்காங்கன்னா, அப்போ இந்த இடம் வந்து எவ்வளோ வைப்ரேஷனாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏதோ நம்ம விட்டகுறை தொட்டகுறைனால தான் இவங்க நம்மக்கிட்ட திரும்ப வந்து இந்தாம்மா என்னையும் பாரு, நான் வந்து உனக்கு அருள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து வாலண்டரியாக தான் நமக்கு வந்து இதெல்லாம் அருள் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஆனந்தமாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது என்னென்னா, நாம் போய் தேட முடியாது அவங்கள. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து தடுத்தாட்கொண்டு அருள் செய்யும்போது இன்னும் ரொம்ப ஆழமாக நம்பிக்கையோடையும் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நன்றி உணர்வோடையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடையும் நம்ம இதை வாங்கிக்கலாம். இங்கே உட்காந்து நீங்கள் நினச்சி பாருங்கள். இங்கே தான் போகர், அகத்தியர் போன்ற 22 சித்தர்கள்லாம் இங்கே உட்காந்து தியானம் பண்ணியிருக்காங்க. உள்ளே இடம் இருக்குது. உள்ளே போனால் ஜில்லுன்னு தான் இருக்குது. எல்லா மலையும் ஜில்லுன்னு தாங்க இருக்குது. ஒருவேளை அந்த மலையோட தன்மை என்னன்னு தெரில. இந்த குற்றால அருவியிலே குளித்தது போல் இருக்கான்னு பாருங்க. அது வந்து என்னென்னா, அந்த பால்சாமி சித்தர்னு ஒரு சித்தர் கோயிலுக்கு போகும்போது இது இப்படி இருந்துச்சுல்ல, இங்கே இந்த கேப் வருதுல்ல, அது கேப் இல்லை, 4 பக்கமே மலை. அது அந்த பக்கம் இருந்துச்சு எனக்கு குகை. அப்படியே தலையில் வச்சா ஐஸ் கட்டி தலையில் வச்சா அப்படி இருக்கும். அது மாதிரி அப்படியே அதான் இந்த கைலாய மலையெல்லாம் அந்த சிவன் வந்து இந்த ஐஸில் ஏன் இருக்காருன்னா, அவங்க உடல் வந்து அப்படி வெப்பத்தை வெளியிடுது. நம்ம இந்த மூலாதார அதில் வந்து இந்த சொல்லுமுனை வந்து சகஸ்காரம் வந்து ஓப்பன் ஆகி போகும்போது வந்து வெப்பம் அறுதிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு வருது. அது வெடித்து செதற அளவுக்கு வருது. பக்கத்தில் உள்ளவங்கலாம் அப்படியே வெப்பத்தில் எரிஞ்சிருவாங்க போல் இருக்குது. அந்த அளவுக்கு உள்ளதுக்கு வந்து இந்த ஐஸ் தேவைப்படுது. அதனால தான் ஐஸு புரியுதா? ஏன் இந்த மாதிரி குளிர்ச்சியில் அவங்க வந்து உடல் தேவைப்படுது அப்படின்னு. அதனால தான் இந்த இடத்த சூஸ் பண்ணி வந்திருக்காங்க. 2வது அமைதி. 3வது இந்த மலை வந்து ஒரு விதமான ஒரு ஃப்ரீக்வன்சியை நமக்கு கொடுக்கும். அது ஒரு காரணத்தினால. ஸோ நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இங்கே இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி நீங்கள் உணர்வாக இருந்து செய்து பாருங்கள்.